வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரட் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. நம்ம கடைகளில் போய் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே நம்ம சுலபமாக வீட்லேயும் செய்யலாம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கிலோ அளவு கேரட் எடுத்துகிட்டு சன்னமான துருவியில் வச்சு துருவி எடுத்துக்கங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். தோலை சீச்சிட்டு துருவி எடுத்துக்கங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு காஞ்ச திராட்சை முந்திரியை சேர்த்து வறுத்து எடுத்துக்கங்க. நான் ஒரு 8 சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ நட்ஸுகள் அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலர் மாறி வந்த உடனே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. கருக விட்டுடாதீங்க. நல்லா பலூன் மாதிரி உப்பி வரும் பார்த்தீங்களா? அப்போ சமயம் எடுத்துடுங்க. இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே நெய்யிலேயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக இருக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நல்லா அந்த தண்ணி ஈரச்சத்தெல்லாம் போய் நல்லா உங்களுக்கு நல்லா வதங்கி வரட்டும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் பால் சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்க்காத பால் ஒரு 200 மில்லி அளவு எடுத்திருக்கேன் நான். காய்ச்சின பால் தான். நம்ம எவ்வளோ கேரட் எடுத்துருக்குறோமோ அந்த மூழ்கிற அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பால்லே நல்லா வேகட்டும். இது சட்டுன்னு வெந்துடும். ஏன்னா நம்ம துருவி சன்னமான துருவியில் தான் துருவி வச்சுருக்கோம். அதனால் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. நல்லா வெந்த உடனே இது ஸ்வீட் இல்லாத பால்கோவா சேர்த்துருக்கேன். ஒரு 50 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே கிடைக்கிது. கிடைக்கலைன்னா நீங்கள் ஸ்வீட் இருக்கிற பால்கோவா கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நம்ம சர்க்கரையினுடைய அளவை குறைச்சிக்கணும். அதையும் நல்லா கலந்து கொடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நல்லா கலந்து கொடுத்துட்டு இது இனிப்பு இல்லாத கோவானால் ஒரு 100லேருந்து 150 கிராம் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கங்க. இனிப்பு அவங்கவுங்க சுவைக்கு தகுந்தாப்பில். நான் ஒரு 150 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ 100லேருந்து 150 கிராம் நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. அதையும் சர்க்கரை சேர்த்தோன்னே கொஞ்சம் மெல்ட் ஆகும். இதில் 1/2 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க. அந்த பால்லையும் நம்ம இந்த சேர்த்துருக்க கோவாவும் நல்லா கலந்து வரட்டும். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. நம்ம ஏற்கனவே 1 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருக்கோம். அதிகமாக இதுக்கு நெய் தேவைப்படாது. முந்திரி காஞ்ச திராட்சையை வறுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் சேர்த்துக்கங்க. கலவை நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. இறக்குற பக்கம் வந்ததுனால 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே ரொம்ப கிளறணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உதிர்ந்து கொடுத்து வந்துடும். இந்த பக்குவத்திலே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான கேரட் ஸ்வீட் தயாராகிடுச்சு. இந்த அளவு போதும். ஆற விட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அருமையான கேரட் ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.